இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியாவுக்கும் கௌதமுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் பயங்கரமாக இருந்துட்டு வந்துச்சுங்க. ஆனால் இனிமேலும் இதே மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம். இப்போ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியாவும் அஞ்சலியும் பயங்கரமான ஒரு சண்டை போட்டுட்டு பயங்கரமான ஒரு விரோதத்திலே போயிட்டுருக்காங்க. இது எப்போ தான் முடியும், என்ன தான் நடக்கும் அப்படின்றதே ஒரு எண்டே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு தாங்க சொல்லணும். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலிக்கு குழந்த பிறக்காது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சும் அவங்க மறுபடியும் இதே வாதத்திலே போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் என்ன ஒரு சின்ன பிள்ளைத்தனமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்களா, கௌதம் கிட்டே இருக்கிறதும் கார்த்திக்கிட்ட இருக்கிற சொத்து முழுசுத்தையும் அஞ்சலுடைய அப்பா அபகரிக்கணுன்றது தாங்க இதனுடைய மொத்த பிளானுமே. இதை எப்படியாவது பிளான் பண்ணி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு பித்தலாட்டத்தனமான ஒரு விஷயத்த அஞ்சலி பண்ணிட்டு வராங்க. அஞ்சலி பண்ணுற விஷயம்லாம் பார்த்திங்கன்னா சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாமளும் தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் அப்பா அம்மாவை பிடிக்குமோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அஞ்சலி என்ன தான் பிளான் பண்ணாலும் டாக்டர் எல்லாம் மடக்கி பிடிச்சி கரெக்ட் பண்ணாலுமே சரி, இலக்கியா இதை விடுற மாதிரி இல்லைங்க. நாங்கள் வந்ததுலேருந்து உன்னை அட்மிட் பண்ணதுலேருந்து வெளியே தான் வெயிட் பண்ணுறோம். எந்த நேரத்தில் உன்னை கூப்பிட்டு போயிட்டு டெஸ்ட் எடுத்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, எங்களுக்கு தெரியாமல் உன்னை எப்படி ஸ்கேன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மடக்கி கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்ருக்காங்க நம்ம இலக்கியா. அஞ்சலிக்கு இப்போ தாங்க ஒரு அதிர்ச்சியான விஷயமே காத்துட்ருக்கு. எல்லாம் யோசிச்சு நம்ம அஞ்சலி இதை யோசிக்க மறந்துட்டாங்க. இந்த சமயத்தில் தாங்க நம்மளுடைய அஞ்சலுடைய கணவருக்கும் சந்தேகம் வருதுங்க. என்ன தான் இருக்கும் இது, அப்படி தானே? ஆமாம், நானும் அட்மிட் பண்ணதுலேருந்து வெளியே தானே இருக்கேன். எப்போ இந்த விஷயம் நடந்துச்சு முதல்ல சொல்லு, உன்னை எப்போ ஸ்கேன் பண்ணாங்க, அதுவும் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்கிற, அதுக்குள்ளே ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மடக்கி நம்ம அஞ்சலுடைய கணவர் கேள்வி கேட்டு இருக்காங்க. அஞ்சலிக்கு என்ன தான் பண்ணுறதுனே ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்ருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். அஞ்சலுடைய கணவருக்கு பயங்கரமான அமைதியாக இருக்கிறத பார்த்து பயங்கரமாக கோபமே வந்துருச்சுங்க. இது மட்டும் உண்மையாக இருந்துச்சு, பொய்யாக இருந்தாக்க உன்னை கம்பல்சரி நான் டைவர்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அஞ்சலிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாருங்க. இதை கூட பரவாயில்லைங்க, ஏற்றுக்கலாம். ஒரு சில சமயத்துலலாம் அஞ்சலி பண்ணுற விஷயம் பயங்கரமான ஒஸ்ட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லணுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.